வெல்கம் டு கீர்த்தி சேனல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பிளட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இந்த ஹியூமன் பாடி. நம்மளோட பாடியில் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன அப்படின்னா அது வந்து பிளட் தான். இது வந்து ரெட் கலர் ஃப்ளூயிட். இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிற ஒரே கனெக்டிவ் டிஷ்யூ வந்து எது அப்படின்னா இந்த பிளட் தான். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். பிளட்டில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா 2 மெயின் காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எலமெண்ட்ஸ். அது வந்து பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது ரெண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னா விச் ஆர் ஃபவுண்ட் சஸ்பெண்டட் இந்த பிளாஸ்மாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இது வந்து ஸ்லைட்லி அல்கலைன் கண்டெய்னிங் நான் செல்லுலார் சப்ஸ்டன்சஸ். பிளாஸ்மாவில் வந்து என்ன இருக்காதுன்னா செல்ஸ் இருக்காது, அதனால் இது நான் செல்லுலார். 55% வந்து பிளட் இருக்கும். சம் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். என்னென்ன ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ், ப்ரோட்டீன், யூரியா, என்சைம், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து பிளாஸ்மாக்குள்ளே இருக்கும். ஸோ பிளாஸ்மா வந்து ஃப்ளூயிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒரு 55% வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ், பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லீகோசைட்ஸ், அப்புறம் பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ராம்போசைட்ஸ். ஸோ 3 டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து எரித்ரோசைட்ஸ். தே ஆர் இன் த மோஸ்ட் abundant blend in the human body. ஸோ இருக்கிற 3 டைப்ஸ் பிளட்லேயே ஆர்பிசி தான் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து என்ன இருக்குன்னா ரெட் கலர் வந்து இருக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸில் ரெட் கலருக்கு ரீசன் என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெசிப்ரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ரெசிப்ரேட்டரி பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறதுனால தான் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா அது யங் செல்ஸாக இருக்கும்போது தான் அதில் நியூக்ளியஸ் இருக்கும். மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆகிரும். ஸோ இது வந்து என்ன ஷேப்னா பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ டேஸ் அந்த செல்ஸ் உயிர் வாழும்னா 120 நாள் தான் இருக்கும். ஸோ ஆர்பிசி இஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூ. லங்ஸ்லேருந்து டிஷ்யூ வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து ஆர்பிசி. ஸோ செகண்ட் ஒன் டபிள்யூபிசி. டபிள்யூபிசியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டபிள்யூபிசியில் வந்து டோட்டலாக வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் 2 டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டபிள்யூபிசி செல்ஸ் வந்து ஒயிட் பிளட் செல்ஸு. ஸோ இது வந்து கலர் இருக்காது, அதனால் இது என்ன சொல்லுவோம் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் கலர்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் இருக்காது, ஆனால் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ், லிம்ஃப் நோட்ஸ் இதில் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஒயிட் பிளட் கார்பல்சஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். பிளட் கார்பல்சஸ் கேன் பி grouped in 2 categorized, கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏகிரானுலோசைட்ஸ். இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் வந்து உள்ள டாட்டாக இருக்கும். அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கிரானியூல்ஸ். ஓகே, அந்த மாதிரி கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அது பேர் வந்து கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஏகிரானுலோசைட்ஸ். ஓகே, அந்த 2 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கிரானுலோசைட்ஸ். ஸோ கிரானுலோசைட்ஸில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா கிரானுலோசைட்ஸ் the contain granules in their cytoplasm. சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேர் கிரானுலோசைட்ஸ். ஸோ இது வந்து irregular லோபு. இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது, நியூட்ரோஃபில், ஈசினோஃபில் அண்ட் பேசோஃபில். ஸோ ஃபஸ்ட் ஒன் நியூட்ரோஃபில். ஸோ தேர் லார்ஜ் இன் சைஸ் ஹாவ் 2 to 7 லோப் நியூக்ளியஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன சைஸு, என்ன லோபு, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எல்லா ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து லார்ஜ் சைஸ், 2 to 7 லோப் இருக்கும். 60 to 65% டோட்டல் டபிள்யூபிசி செல்ஸில் இந்த நியூட்ரோஃபில் செல்ஸ் வந்து 60 to 65% இருக்கும். ஸோ திஸ் நம்பர் இன்க்ரீஸ்டு டூரிங் இன்ஃபெக்ஷன். இந்த நியூட்ரோஃபில் செல்ஸ் நம்ம பாடியில் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா நிறைய இருந்ததுன்னா நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டூரிங் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகும்போதோ இந்த செல்ஸ் வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈசினோஃபில். ஸோ ஈசினோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து பைலோப்டு நியூக்ளியஸ். 2 to 3% டோட்டல் டபிள்யூபிசி செல்ஸில் இருக்கும். இதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூரிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அலர்ஜி அண்ட் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த டைமிங்கில் வந்து இது நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். நம்ம பாடியில் ஏதாவது அன்வான்ட் டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் வந்து என்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியை வந்து என்ன பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பேசோஃபில். ஸோ பேசோஃபில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எத்தனை லோப்ஸ் இருக்குன்னா ஹாவ் அ லோப்டு நியூக்ளியஸ், 1 or 2 இருக்கும். ஓகேங்களா, ஸோ தே ஃபார்ம் 0.5 to 1% ஆஃப் டோட்டல் லியூகோசைட்ஸ். த ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டூரிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். நம்ம பாடியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாடியிலேருந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும் ரிலீஸ் ஆகி நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரோஃபில், செகண்ட் வந்து ஈசினோஃபில், தேர்ட் ஒன் வந்து பேசோஃபில். இது வந்து 2 to 7 லோப் இருக்கும். இதில் 2 to
2 lobes தான் இருக்கும். இதில் வந்து lobes வந்து 1 or 2 அந்த மாதிரி இருக்கும். இது 60 to 65%, 2 to 3%, 0.5 to 1%. இது increase during infection and inflammation. இது வந்து allergy and parasitic inflammation. இது வந்து inflammation. அந்த 3 ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இதில் படிச்சிட்டோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகே, the second one type வந்து A granulocytes. ஸோ A granulocytes அப்படின்னா என்ன அப்படின்னா சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. absence of granules in cytoplasm is called as A granulocytes. இது வந்து 2 types, lymphocytes and monocytes. ஸோ lymphocytes அப்படின்னா they are about 20 to 25%. ஸோ டோட்டல் WBCயில் இந்த lymphocyte வந்து 20 to 25% வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். they produce antibodies during bacterial and viral infection. பாடியில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ நடக்கும்போது இது என்ன பண்ணும், பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் monocytes. they are the largest of the leukocytes or amoeboid in shape. ஸோ அமீபாய்டு ஷேப்பில் இருக்கும் லார்ஜஸ்ட் நியூக்ளியோசைட்ஸ். இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா the cells form 5 to 6% of total leukocytes. 5 to 6% இருக்கும். they are phagocytic and can engulf bacteria. phagocytic and engulf bacteria அப்படின்னா நம்ம பாடியில் வந்து தேவையில்லாத அன்வான்ட் பாக்டீரியா ஏதாவது உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மோனோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பிடிச்சி அப்படியே மிளிஞ்சி அப்படியே டைஜஷன் பண்ணிடும். ஸோ ஃபேகோசைட்னா பிடிச்சி முழுங்கி என்கல்ஃப்னா அப்படியே அது விழுங்கிடும். அதுதான் வந்து மோனோசைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து WBC செல்ஸ். WBC செல்ஸ் வந்து 2 ஹெட்டிங், கிரானுலோசைட்ஸ் அண்ட் A granulocytes. ஸோ கிரானுலோசைட்ஸில் வந்து 3 ஹெட்டிங் இருக்குது. A granulocytes வந்து 2 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அவ்வளோதான், WBC ஓவர். த தேர்ட் ஒன் பிளட் செல்ஸ் என்ன அப்படின்னா பிளட் பிளேட்லெட்ஸ். இன்னொரு நேம் வந்து த்ராம்போசைட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். த்ராம்போசைட்ஸ் வந்து இது என்ன அப்படின்னா கலர்லெஸ்ஸு, நியூக்ளியஸ் வந்து இது இருக்காது. டோட்டலாக வந்து 250,000 to 4 lakh பிளேட்லெட்ஸ் ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் பிளட் செல்ஸில் வந்து இருக்கும். ஒரு ட்ராப்பில் வந்து 2.5 lakh to 4 lakh பிளேட்லெட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதோட லைஃப் டேஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 8 to 10 days இருக்கும். இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா ஹெல்ப் ஃபார் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஸோ நம்ம பாடியில் எங்கேயாவது ஒரு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் டைமிங்கில் அது கிளாட் ஆகணும். கிளாட் ஆகலைன்னா நமக்கு வந்து த்ராம்போசைட்ஸ் பிளட் செல்ஸோட கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளேட்லெட்ஸ் ஃபார்ம் அ கிளாட் அட் சைட் ஆஃப் இன்ஜுரி அண்ட் ப்ரிவென்ட் லாஸ் பிளட். ஸோ இங்கே நமக்கு வந்து ஏதாவது இன்ஜுரி ஆகும்போது நம்ம பிளட் வந்து லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த பிளேட்லெட் செல்ஸ். Okay, so this is the 3 types of blood cells. Next one, functions of blood. So blood இருக்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது கேரி பண்ணுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஸோ இன்ஹேல் பண்ணுறதுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஆக்சிஜனை வந்து ஹீமோக்ளோபின் வந்து கேரி பண்ணிட்டு போகும். அது பாடியில் எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், நைட்ரோஜனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இட் இஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீஸ். ஸோ நம்ம பாடியை வந்து என்ன பண்ணும், டிசீஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பாடியை வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி வந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம் இந்த பிளட். It acts as a buffer and also help the regulation of pH and body temperature. So pH ஐயும் body temperature கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரெகுலேட் பண்ணி கொண்டு போகும். Then it maintain the proper water balance in the body. நம்ம பாடியில் வந்து வாட்டர் பேலன்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இந்த பிளட் தான். ஓகே தேங்க்யூ சில்ட்ரன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.